ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஆடி வெள்ளியில் சுமங்கலி பூஜை பண்ணுவாங்கள்ல, அந்த பூஜையை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் சுமங்கலி பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜையை தான் நம்ம இப்போ பார்த்து ரசித்து அம்மனின் அருளை பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பூஜை 2வது வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்த பூஜைக்கு ஒரு வாரமாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப மெனக்கெட்டு நிறைய 20-25 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைச்சாங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது குங்குமம் பொட்டு, வளையல் இது மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வர்ற பெண்களை வந்து பசியோட பட்னியோடு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பலவிதமான வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாமே நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அவங்களோட பூஜை ரூம் வந்து அவங்க காலம் ஒரு ரொம்ப 2-3 தலைமுறைகளாகவே இந்த அம்மனை பூஜை ரூமில் வச்சு அவங்க வழிபட்டு வரதா சொன்னாங்க. இந்த ப்ளவுஸ் பெட்டு தான் வர்ற சுமங்கலி பெண்களுக்கு அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ ப்ளவுஸ் பிட்டும் குவாலிட்டியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதோட வெத்தலை பாக்கு, பழம், குங்குமம் பொட்டு, வளையல் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. எல்லாருக்குமே பிடிச்சதுமானதாக இருக்கணும், பிடிச்ச ப்ளவுஸையே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படியெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பூஜை நேரம் நெருங்கிருச்சு. நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் கொஞ்சம் முன்னதாகவே ஒரு 6 போல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 7:30, 8 போல் தான் வந்தாங்க. ஸோ இப்போ 7 மணி ஆனதுமே பூஜை டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூஜை பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த பூஜைக்கு வந்து அதாவது கன்னி பெண், நம்ம வீட்டில் ஒரு சில கன்னி பெண் வந்து தெய்வமாக இருந்தாங்கன்னா அந்த கன்னி பெண்ணை வந்து ஆடி மாதத்தில் தெய்வமாக கருதி பூஜை பண்ணுவாங்க. எப்போவுமே பூஜை பண்ணும்போது சாம்பிராணி போட்டால் தான் அந்த வீடே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், வீட்டில் ஒரு மகாலட்சுமி கடாட்சமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு சாம்பிராணி புகையை போட்டு எக்கச்சக்கமாக போட்டு வீடே ஒரு நல்ல மனத்தோடு இருந்தது. பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பார்க்கும்போதே ஒரு எப்படி சொல்கிறது, கோவிலில் நிற்கிற ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கெல்லாம். அந்த அளவுக்கு அவங்க சாமி மேலே பக்தி கொண்டவங்க ஃப்ரெண்டு. எப்போவுமே மாதத்தில் ஒரு 30 நாளில் 15 டேஸாவது விரதம் இருந்துருவாங்க. அதாவது சஷ்டிக்கு இருப்பாங்க, கிருத்திகைக்கு இருப்பாங்க, பிரதோஷம்னு சொல்லுவாங்க, சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விரதங்கள் அவங்க கடைபிடிப்பாங்க. ரொம்ப பக்தியாகவும் இருப்பாங்க. பிரசாதம்லாம் வச்சு சாமிக்கு படையல் போட்டு பூஜையெல்லாம் முடித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரேயில் பூவெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததும் பூஜை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்ததாக சாப்பிட வைக்கிறதா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஸோ வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு ஆடி மாதம் அம்மனின் அருளை முழுமையாக பெற்றார்கள். ஃப்ரெண்டு இந்த வெரைட்டி எல்லாம் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இட்லி, சாம்பார், வடை, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மைதாவில் ஏதோ ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க, சக்கரை பொங்கல், நிறைய வெரைட்டி பண்ணியிருந்தாங்க. பருப்பில் அடை செய்வாங்களே, அடை, தேங்காய் சட்னி, அப்புறம் சுசியன்னு சொல்லுவோம் இல்லையா அது, அடுத்ததாக வடை. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க. சாப்பிடவே முடியலை, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. எல்லா ஃபுட் ஐட்டமுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க நல்லா சமைப்பாங்க. ஸோ வெரைட்டியாக இருந்தது. நம்ம ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த மாதிரி வெரைட்டியை சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு திருப்தியாக பண்ணி எல்லாரோட மனசும் வயிறும் நிறையிற மாதிரி பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது அந்த கணம்.
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களே பூவெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வர்ற பெண்களுக்கு பூ கொடுத்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழர் பண்பாடு. ஸோ வந்து எடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மேலே ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களும் வந்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆகணும் இல்லையா, சீக்கிரமே போகிறதுனால வந்ததுமே பூஜையை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பலவிதமான நம்மளோட நிறைய மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே ஹாப்பியாக நல்லா இருக்குது, ஃபுட் எல்லாமே டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பரிமாறுறது, கேட்டு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கிறது, இது மாதிரியான மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு உன்னதமான தருணமாக இருந்தது. என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு கேட்டு பரிமாறினோம். ஸோ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லோ கலரு பாவாடை சட்டை போட்டிருக்கிறது தான் என்னோடய பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தவங்க நிறைய ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ், பூ, பழம்னு நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்ததாக ஃப்ரெண்டு வந்த சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் அவங்க வாங்கி வச்சுருந்த குங்குமம், மஞ்சள், வெற்றிலை பாக்கு, ப்ளவுஸ் பிட் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு தனியாக கவர் அரேஞ்ச் பண்ணி அதில் போட்டு மனநிறைவோடு கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்க எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க. பட் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப மனதுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. இவங்க ஒரு ஹிந்தி நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு. ஸோ மல்லிகைப்பூ ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. லைக் பண்ணி ஜாலி டைப் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எப்போவுமே ஒன்றா சேர்ந்தாலே ஃபோட்டோ செஷன் இருக்கோம். அது மாதிரி ஜாலியாக ஹாய் பாய் சொல்லி ஃபோட்டோ செஷன் எடுத்துகிட்ருக்கோம், பேசிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு குரூப்பாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய பண்ணணும், ஏதாவது டான்ஸ் இந்த மாதிரிலாம் ஒன்றா சேர்ந்து பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் டைம் இல்லை. 9 மேலே ஆனதுனால எல்லாருமே சீக்கிரம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும், பசங்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை. பட் பிளான் பண்ணோம். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்ததாக சிம்பிளாக ஃபோட்டோ செஷன் எடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பியாச்சு. இவ்வளோதாங்க இந்த சுமங்கலி பூஜையோட சுவாரஸ்யங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி அனுபவங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் 4 பெண்களை ஆடி மாதத்தில் கூப்பிட்டு நீங்களும் அந்த பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து சிறப்பாக பூஜையை செஞ்சு நிறைவாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.